நீர் எங்களை திருப்பியாய் கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிற பசுத்திருக்கிறோம். இந்த வேதத்துள்ள ரசங்களை நாங்கள் ஆராயும்படி நீர் எங்களை திருமணம் மாற்றி வைக்கிறோம். அடியை மறைத்து ஆவியானவரை நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருடைய மாணவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே அவருடைய திருச்சமூகத்தில் நாம் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க முடியாது நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த அக்டோபர் மாதம் நற்சான்றில் ஒளி வீசுவோம். நாம் எப்படிப்பட்ட ஒளி வீச வேண்டுமாம்? இந்த ஒளி வீசும் ஆண்டிலே இந்த மாதம் நற்சான்றில் ஒளி வீசுவோம். அதற்கு ஆதாரமாக திருச்சபை கொடுத்த வசனம் மத்தேயு 14:17-5. அவன் பேசியில், இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நானும் வாழுகின்ற இந்த உலகத்திலே நற்சான்று பெற்றவர்களாய் வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அங்கு ஒரு மேகம் நிழலிடுகின்றது, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய தொடர் தியானத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை அழைத்த கர்த்தர் நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும்படி நம்மை அழைத்திருக்கின்றார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8:30. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நீங்கள் நானும் நற்சான்று வீச வேண்டும் என்று சொன்னால், ஒளி வீச வேண்டும் என்று சொன்னால், அழைத்த கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழும்படி முன்குறித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்னால் நாம் கர்த்தரால் அழைப்பை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு அவருடைய சபையிலே நாம் சேர்க்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னால் கர்த்தர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் நமக்காக அவருடைய கல்வாரிலே தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் உங்களையும் என்னையும் மீட்டிருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்மை அவருடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நாம் சொல்லுவோமே, தாயின் உருவாருக்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர். அப்படின்னா நம் அழைப்பை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றோமோ, ஆண்டவர் தான் என்னை அழைத்திருக்கின்றார் என்று நாம் வாழுகின்றோமோ, அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே நற்சான்றின் ஒளி வீசுகின்றவர்களாய் இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற நிருபத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த பல அம்சங்களை அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அழைப்பு என்பது ஏதோ உலகத்தில் உள்ள மக்களைப் போல வாழ்ந்துவிட்டு போக அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், பாத்திரவான்களாக இருக்கின்றோம். எபேசியர் 4 பார்க்கின்ற பொழுது 1-2 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 4:1-2. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நம் மனத்தாழ்மையோடு கூட வாழ்கின்றவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது மனத்தாழ்மை. என்னால் மனத்தாழ்மை என்பது அவசியமாய் இருக்கின்றது. இன்னைக்கு தாழ்மை உள்ள மனிதனை கர்த்தர் உயர்த்துகின்றார்.
நம்ம எவ்வளவு தாழ்த்துகின்றோமோ கர்த்தர் அவளை நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை செய்யவும் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் நானும் எப்பொழுதும் தாழ்மையின் பாத்திரமாய் இந்த உலகத்திலே வாழ நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் எதிர்பார்க்கும் அளவு அதுதான். ஏன்னால் நம் எந்த அளவிலே நாம் இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சமத்திலே நான் இருக்கின்றேன். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் சொல்லி நாம் தாழ்த்துகின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஏற்ற வழியிலே நம்மை உயர்த்துவார். ஏன்னால் நம்முடைய எந்த காரியமும் நமக்கு வருவதில்லை. நாம் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அதற்கு தடையாக இருக்கின்ற காரியம் என்ன? நம்முடைய பெருமையும் நம்முடைய சுயநீதியும் அகம்பாவம் போன்ற இப்படிப்பட்ட மனுஷீக பிரகாரத்திலே நாம் வாழுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை விட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறார். நாம் வேணால் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நமக்குள்ளாக ஒரு அகம்பாவம் இருக்கும் என்று சொன்னால், நமக்குள்ளாக ஒரு சுய நீதி நமக்குள்ளாக நாம் வகுத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அல்லது நமக்குள்ளாக ஒரு பெருமை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட நாம் இருக்கின்றவராக இல்லை. அவர் அழைத்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல என்று நாம் நம்புகிறோம். எனவே ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற நீங்கள் நானும் ஆண்டவருடைய சுபாவத்தை அவர் எவ்வளவாய் தாழ்த்தினார், அவர் எவ்வளவாய் தாழ்த்தினார். ஆண்டவரோடு கூட பிதாவோடு கூட இருந்தவர் அதை எல்லாவற்றையும் துறந்துதான் இந்த உலகத்திலே வந்தார். எதற்காக வந்தார்? பிதாவுடைய திட்டம் அது. அவருடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவராய் இந்த உலகத்திலே வந்து மனிதனாய் பிறந்தார். மனிதனாய் பிறந்ததின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் நானும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சிலாக்கியத்தின் ஆவியைப்படுத்திருக்கின்றோம். என்னால் நாம் புரிந்திருந்தோம். ஆனால் இரு திறத்தாரை ஒன்றாக்க முடியாகத்தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பிதாவோடு கூட நாம் ஒன்றித்திருக்கின்றோம். குமாரனாகிய இயேசு தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்தினார். எனவே அந்த தாழ்மையைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அதனால் நாம் பார்க்கின்ற பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். இவ்வளவு பெரிய காரியம். ஆண்டவர் எதிர்த்து நிற்பார் சொன்னால் யார் நிற்கக்கூடும்? நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையை பேசிக்கொண்டு நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதிலே பிரியப்படுகின்றவராய் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் நற்சான்றின் ஒளி வீசுகின்றவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த நற்சான்று நமக்குள்ளாக இருக்கின்றது. தாழ்மைக்கு அடுத்ததாக இடம்பெறுவது நற்பண்பு, சாந்த குணம். சாந்த குணம், சாந்த குணம் பொதுவாக ஒரு பலவீனமாக கருதப்படுகின்றது. நாம் ஏதாச்சும் சாந்தமாக போயிட்டோம்னா என்ன பண்ணுறாங்க பாரு, எவ்வளோ பேசுகிறாங்க, பேசாமல் போகிறாங்களே. ஆனால் அது ஒரு பலவீனமாய் தோன்றலாம் மனிதர்களுடைய கண்களுக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி போகின்ற பொழுது ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்றோம். ஆண்டவர் எவ்வளவோ பாடுகள் பட்டார், ஆனால் அவருடைய வாய் திறக்கப்படவில்லை. ஒரு எல்லாவற்றையும் மௌனமாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே சாந்த குணம் நம்முடைய தேவையாக இருக்கின்றது. சாந்த குணத்தோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது நமக்குள்ளாக ஒரு சுய கட்டுப்பாடு உண்டு. நாம் எதற்கும் நம் முன் இல்லாதபடி ஆண்டவர் என்னை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிறதோ அது செய்வார் என்ற அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓட வேண்டும். அதனால் ஓடுகின்ற பொழுது ஒருவேளை அது நமக்கு பாடாக இருந்தாலும் அந்த பாடுகளின் மத்தியிலும் கூட நாம் ஆண்டவருக்காக ஓடுகின்ற பொழுது நம்முடைய சாந்த குணம் ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கின்றோம்? கர்த்தரால் வழிநடத்தப்படுவர்களும் மட்டும்தான் சாந்த குணமாய் இருக்க முடியும். கர்த்தர் எனக்குள்ளாக கிரியை செய்கின்ற பொழுதுதான் எனக்கு என்ன வந்தாலும் நான் சாந்த குணம் உள்ளவனாய் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதில் 3வது நற்குணமாக சொல்கின்ற பொழுது நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. அன்புக்குரியவர்களே, இது ஒரு நீடிய பொறுமை என்பது விடாமுயற்சி. ஒருவேளை இப்பொழுது நாம் பொறுமையாக இருக்கலாம். நாம் பொறுமையாக இருக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை நிமித்தமாய் நாம் பொறுமையை இழந்து விடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீடிய பொறுமை. அது விடாமுயற்சியாக இருக்கின்றது. அதற்காக நாம் ஆண்டவருடைய பாத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்ற பொழுதுதான் இறுதி வரை அந்த இலக்கை அடைய முடியும். இலக்கை அடையத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். நமக்கு இலக்கு என்ன? பரலோகம் தான்.
நமக்கு இந்த லோகம் சாஸ்வதம் இல்லை, இந்த பூலோகம் நமக்கு சாஸ்வதம் இல்லை. நீங்கள் நானும் நற்சான்று பெற்ற ஒளி வீசுவோம் என்றால் நமக்கு பரலோகம் தான் நமக்கு இருக்கின்றது. அந்த பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால், அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் நீடிய பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். பொறுமையுடன் செயல்படுகின்ற பொழுது நமக்கு துன்பம் உண்டு, நமக்கு துன்பம் உண்டு. அந்த துன்பத்தை நாம் சகித்தே ஆக வேண்டும். அதை நிதானமாய் சகிக்க வேண்டும். என்னால் நாம் எப்படியும் உலகத்தின் மக்களைப் போல வாழ்ந்தால் நாம் எப்படி வாழ்ந்து போகலாம்? ஆனால் கிறிஸ்துவை நமக்குள்ளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது, நாம் அந்த பொறுமையோடு கூட இருக்கின்ற பொழுது நமக்குள்ளாக ஆண்டவர் வெளிப்படுகின்றவராய் இருக்கின்றார். பொறுமை என்பது இன்னைக்கு மிக 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 அவசியமாக இருக்கின்றது. இன்னைக்கு அநேக சிறைச்சாலைகளை போய் பார்க்கின்ற பொழுது என்ன செய்கிறாங்க? அது ஒரு நிமிஷம் நான் பொறுமையாக இருந்ததுனால இத்தனை வருஷம் நான் உள்ளே இருக்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்திருந்தால் இந்த செயல் நடந்திருக்காது, இந்த கொலை நடந்திருக்காது, இந்த காரியம் நடந்திருக்கின்றது அது என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளோ பொறுமையாக இருக்கின்றோம். எபேசியர் 5:12 பார்க்கின்ற போது, கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே சுகந்த வாசனையின் காணிக்கையாக பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கொடுத்தது போல நாமும் அன்பில் நடந்து கொள்ள வேண்டும். பொறுமையாக இருப்பது என்பது அன்பை வெளிக்காட்டுவதற்காக. அன்பை வெளிக்காட்டுகின்ற போது அன்புக்கு எல்லாரும் அடிபணிந்தான் ஆகணும். ஆண்டவர் நம் மீது வைத்த அன்புக்கு நாம் ஆண்டவருடைய திருசமத்தில் அமர்ந்திருக்கின்றோமே, நாம் அன்பு உள்ளவர்களாய் அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அதுக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை பற்றியதாக இருக்குது. அங்கே பார்க்கின்ற பொழுது அன்பின் முக்கியத்துவத்தையும் குணாதிசயம் சொல்கிறார். அநேக வரங்களை பெற்றிருந்தாலும் அன்பு இல்லை என்றால் அவனால் ஒன்றும் பயனில்லை, அவனால் ஒன்றும் பயனில்லை. எல்லா வரங்களையும் பெற்றிருக்கின்றேன், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி இருந்தாலும் கூட அன்பு இல்லை என்றால் ஒன்றும் பயனில்லை என்று சொல்லி அவர் முடிப்பதை பார்க்கிறோம். இதனால் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நற்சாட்சி! அப்படிப்பட்ட நற்சாட்சி பேசுகின்ற பொழுது நம்மை பார்க்கின்ற மக்கள் ஆண்டவரை பார்ப்பார்களே. நம்முடைய ஒளி அப்படிப்பட்ட ஒளியாக இருக்குமே. அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் நானும் ஒளிவிடக்கூடாதபடி இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்ன? நாம் இருளின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, நீங்கள் நானும் ஒளி உடையவர்கள். நாம் வெளிச்சம் வீசியே ஆக வேண்டும், நற்சாட்சி கொடுத்தே ஆக வேண்டும். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது எபேசியர் 5 பார்க்கின்ற பொழுது 8 பார்க்கின்ற பொழுது 8-9 வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், ஆவியின் கனி நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று பார்க்கின்றோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள இருளுக்கு உரியவர்கள் அல்ல. அடிக்கடி நான் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளுக்கு நமக்கு வெகு தூரம். ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கின்ற சொன்னால் நாம் ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளி வீசுகின்றவர்களாய் ஒளி வீசத்தான் இந்த ஆண்டு நம்மை அழைத்திருக்கின்றது. அக்டோபர் மாதம் நற்சான்றின் ஒளி வீசுவோம். நற்சான்றின் ஒளி வீச நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும்போது அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நற்குணங்கள் நம்ம காணப்படுகின்றது. பிறர் வாழ்வில் ஒளி கொடுக்க முடியும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையே ஒரு ஒளி உள்ள வாழ்க்கை. நம்ம பார்க்குறவங்கள, இவரா நல்லவர், இவரா பொறுமை உள்ளவர், இவரா சாந்த குணம் உள்ளவர், இவரா அன்புள்ளவர் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நாம் ஒளி வீசுகின்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடையத்திலிருந்து ஒளி வீசுகின்ற அந்த வார்த்தை தான், நம்முடைய செயல்பாடு தான் இன்றைக்கு ஒளியாக இருக்கிறது. நாம் கடவுளுக்கு முன்பாக உண்மையுடனும் மனிதருக்கு முன்பாக சாட்சியாய் நடந்து கொள்கின்ற பொழுது தான் அங்கு நாம் ஒளி வீச முடியும். நம்முடைய உண்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்ததின் நோக்கமே நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறீர். ஆக்கத்தாவை நீர் எங்களை முன்குறித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய முற்பதாக்களை நீர் அழைத்தீர் ஆண்டவரே. அவர்களுமாய் நாங்கள் பின் சந்ததியாய் உங்களுடைய திருசன்னிதானத்திலே வந்து ஆராதிக்க முடியாத கிருபையை கொடுத்திருக்கிறப்பா. நாங்களும் கர்த்தாவை நீர் அழைத்த அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாய் அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து நற்சாட்சி கொடுக்க எங்களுக்கு கிருபைதாரம் சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் கடைசியாக எபேசியர் 5:15-14 சொல்கிறது, நீங்கள் நானும் ஆண்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
நாம் எப்படியாக இருக்க வேண்டுமாம்? அழைத்த கர்த்தர் நம் கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் பிரயோஜனமாய் படுத்திக் கொள்ள அழைக்கின்றார். நாம் பிரயோஜனமாய் படுத்திக் கொள்கின்ற பொழுதுதான் நாம் நற்சாட்சி வீசுகின்றவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்பட வேண்டும். இதனால் ஆவியின் கனி நிறைந்திருக்கின்ற பொழுதுதான் நாம் கர்த்தரை பாடி துதிக்க முடியும். கர்த்தரை பார்க்கிற பொழுது கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. எல்லாவற்றிற்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை கடந்து வருகின்ற பொழுதும், நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகளை கடந்து வருகின்ற பொழுதும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கின்ற காரியம் நடக்காத சூழ்நிலையிலும் நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கின்றவர்களாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கின்றவர்களாய் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் நற்சாட்சி வீசுகின்றவர்களாய் இருக்கவும். நாம் வேலை செய்கின்ற இடங்களிலும் சரி, நாம் இருக்கின்ற இடங்களிலும் சரி, ஒருவேளை நம்மை பார்க்கின்ற மக்கள் நமக்கு எவ்வளவு பாடுகளுக்குள்ளாக வந்தாலும் கூட பார்க்கின்ற போது நாம் கர்த்தரை பாடி துதிக்கின்ற போது, நம்முடைய வீட்டிலே அந்த கீத சத்தம் கேட்கின்ற போது அருகில் இருக்க மக்கள் எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் இவர்கள் கர்த்தரை பாடி துதிக்கின்றார்களே என்று சொல்லி அவர்கள் உங்களை குறித்து நற்சாட்சி சொல்கின்றார்கள். இன்னைக்கு சாட்சி என்று சொல்கின்ற பொழுது அநேக கூட்டங்கள் நடக்கின்றது. நற்செய்தி பெருவிழா சாட்சி சொல்லணும்னா என்ன பண்ணுறாங்க? ஒரு கூட்டமே நிற்கிது. இருக்கா இல்லையா? பார்க்குறீங்களா இல்லையா? எனக்கு கர்த்தர் அது பண்ணார்னு போய் சாட்சி, அதுவல்ல சாட்சி. நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை குறித்து ஒருவர் சாட்சி கொடுப்பார். பிதாவாகிய தேவன் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நானும் இருக்கின்ற பொழுது நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். என்றால் அவர்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். அழைத்து இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். இந்நேரம் வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டாமா? நம் ஜீவனோடு அவருடைய திருசமத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோமே, கர்த்தரை துதிக்க வேண்டாமா? ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? இன்னைக்கு எத்தனை மரணங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? நேற்று தினத்திலே பார்த்தோமே, ஆந்திராவிலே ஒரு பஸ் போய்கொண்டிருக்கின்றது. இது ஆம்னி பஸ்ஸு ஒன்றில் எத்தாமல் வந்து ஒரு என்ன டூ வீலர் வந்து அதில் இடித்தாச்சு. அதிகாலை வேலையில் இன்றைக்கு காலை செய்தி, இடித்த மாத்திரத்திலே பஸ் தீ பிடித்தது. அதிலிருந்து 23 பேரும் இறந்து விட்டார்கள். ஒரு குடும்பமே அங்கு இல்லை. கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் எல்லாரும். இன்றைக்கு காலை நடந்தது. ஆண்டவர் நம்மை எவ்வளவு அதிசயமாய் இரவு பகலாக நாம் ஓடுகின்றோமே, நம் வாகனத்தை ஓட்டுகின்றோமே, எவ்வளவு டிராஃபிக் நடக்கின்ற விபத்துகளை பார்க்கின்றோமே, நாம் பயணம் பண்ணுகின்றோமே. இந்த பயணத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாரே. ஏனால் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா! அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அப்படிப்பட்ட எல்லா இதிலிருந்தும் இம்மட்டுமாக காத்து இந்த நாளிலே ஆண்டவருடைய திருச்சமத்திலே நாம் வந்திருக்கின்றோம். எனவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றது. இந்த அக்டோபர் மாதம் என்பது ஏதோ அதற்கல்ல, நற்சான்றின் ஒளி வீச ஒரு மேகத்தின் மேல் ஒரு சத்தம் கேட்டது. இன்றைக்கு ஆவியானவர் அதே சத்தத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார். ஆவியின் சத்தத்தை நீங்கள் நானும் கேட்டிருக்கின்றோம். ஆவியானவரே, நாளில் கொடுத்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பொறுமையோடு கூட, நீடிய சாந்தத்தோடு கூட, அன்பிலோடு கூட நான் இருக்கவும், அதுக்கு மேலாக நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், உமக்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அது செய்வதற்கான பலத்தையும் சத்துவத்தையும் தாரும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு நாங்கள் மெத்ததிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறீரப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் போல நாங்களும் எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் கர்த்தாவே உடைய பிள்ளைகளாய் உண்மையும் உத்தவமாய் நடக்கவும், கர்த்தாவே உண்மை நாங்கள் அநேகருக்கு பிரதிபலிக்க நாளில் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே நாங்கள் பொறுமையோடு கூட கர்த்தாவே, நீடிய சாந்தத்தோடு கூட கர்த்தாவே, அன்போடு கூட கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. அதன் மூலமாய் கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபை இந்த மாதத்திலே எங்களை அழைத்ததின் நோக்கத்தை நற்சான்றின் ஒளியை வீசுவோம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒளி வீச எங்களுக்கு கிருபையாய் நீர் பெரிய ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.